Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சக்திபிரியா. ஸ்ரீ கணேஷ் அவருடைய இயக்கத்துல சித்தார்த், சரத்குமார், தேவயானி மற்றும் மீதா அவர்களுடைய நடிப்புல வெளியானது தான் 3BHK திரைப்படம். இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க மக்கள் கிட்ட அதனுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேலைச்சேரியில் இடம் நான் வாங்கலாம், பெருங்குளத்தில் இடம் வாங்கலாம். வீடு வாங்குறது பெருசு இல்லை, ஆனால் அந்த வீடு வாங்கலாம் கூட்டு குடும்பமாக இருக்குதாம்மா இந்த படம். நான் சொல்கிறது புரியுதா? 2027 வச்சு மைய வச்சு தான் எடுத்துக்கிறாங்க. 2007 எடுத்துங்க, நோக்கியா செல்லாம் காட்டுறாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கினேன். உண்மையிலேயே இது சூரிய வம்சத்தை வச்சு மைய வச்சு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது பேரம்பேத்தியோடு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அது வேற, அது கலெக்டரை படிக்க வச்சுது. ஆனால் இது வந்து பிள்ளைங்க காப்பாற்றுது, பிள்ளைங்க காப்பாது. அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுது பிள்ளைங்க. தன்னுடைய தங்கச்சி டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து நான் அப்பா ஆசை நிறைவேற்றுது. புரியுது நான் சொல்றது? அவர் பாய்ஸ் படத்துல நினைச்சிருந்தா வேணாமா, இவர் ஃபேமிலி மேனுமா. சித்தார்த்தர், இப்போ நீ கணவன் மனையோட இருக்கிற தெரியுமா, அதுதான் உன் கதை. இப்போ நீ கணவன் மனையோட இருக்கிற தெரியுமா, அதுதான் கதை. அதை உள்வாங்கி தான் நடிச்சிட. உன்னுடைய பாடி லாங்குவேஜ் கிளீனாவே தெரியுது. நீ ஐடியில் வேலை செஞ்சாலும் சரி, எதில் வேலை செஞ்சாலும் சரி, நீ நடிகராக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற நிலைமையில உன் கணவன் மனைவி கிட்ட எப்படி இருக்கிறியோ, அட்டாச்மெண்ட்ல இருக்கிறியோ, அதுதான் இந்த கதை. படத்தை விட ஹைலைட்டு என்னதான் வீடு வாங்கினாலும் குடும்பமாக இருக்கணுமா, அதுதான்மா மெயின். நான் ஒன்றே வாங்கினா சுடுகாட்டில் இருக்கிற மாதிரி தான். புரியுதா? நான் ஒன்றே ஒரு 10 கோடியில் வீடு நான் ஒண்டி இருந்தால் நல்லா இருக்குமா? ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் தான். பையனுக்கு ஒரு ரூமு, தங்கச்சிக்கு ஒரு ரூமு, அப்பா அம்மாவுக்கு ரூமு. எதுக்கு? ட்ரிபிள் பெட்ரூம். அதுதான் கதை. இது வீடு சம்பந்தப்பட்ட படமே கிடையாது, இது குடும்ப சம்பந்தப்பட்ட படம். சித்தார்த்தா, உன் மனைவி கேட்டு நீ எப்படி இருக்கிறியோ அதை இங்கே அப்படியே காட்டிட்டேன். 3BHK எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. மத்தவங்களோட ஆக்டிங்ல எப்படி இருக்கு? எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க. எல்லா மிடில் கிளாஸ்க்கும் செம்மையா செட் ஆகும். வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே செம்மையா செட் ஆகும். நல்லா இருக்கு. சூப்பரா கனெக்ட் ஆகுது. செம்ம ஃபீல் குட்டா இருக்கு. எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியாவுமே நம்ம எல்லாரோட ரெகுலர் லைஃப்ல நடக்கிறது தான். அழகா இருக்கு. நல்லா ஃபீல் குட் மூவி. ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. எல்லாரும் போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்க்கலாம். இல்ல எல்லாரோட கேரக்டருமே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்தது. புது டேரக்டர், புது மியூசிக் டேரக்டர், எல்லாமே சூப்பரா இருந்தது. நல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட எமோஷன் நல்லா கலெக்ட் ஆச்சு. ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ ஒரு பெரிய லட்சியம்ன்ட்டு நம்ம சித்தார்த் சார் வந்து புரிய வச்சிருக்காரு. மேலும் ஒரு இதே மாதிரி படம் எடுத்து பண்ண என்னோட விஷயம். அந்த சூரிய வம்சம் படம் அடுத்தது இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வீடு தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எப்படி அந்த வீடு அப்ரோச் பண்ணுறாங்களோ அந்த இது எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது தான். எல்லாருமே ஒரு வீடு வாங்குறது ஒரு கனவு. சூப்பர் மூவி. ஆக்சுவலாக எல்லாரோட ரியல் ஸ்டோரி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் ரொம்ப கனெக்ட் ஆகுது. ரியாலிட்டி ஸ்டோரி. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் லாஸ்ட்டாக அவங்க அப்பா அம்மா விஷயத்தை நிறைவேற்றிருந்தாங்க. கண்டிப்பாக கனெக்ட் ஆச்சு. தேங்க்யூ. சித்தார்த் அவங்க ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாம் நம்ம ரியல் லைஃப்ல இருக்க மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. சூரிய வம்சம்னா ஞாபகம் வருது. அதே மாதிரி இருந்தது. யோகி பாபு அவர் வந்து ரெஃபரன்ஸ்லாம் நல்லா இருந்தது. காமெடி சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? வேற வந்து ஜானர்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. டைலாக்ஸ் நல்லா இருந்தது. நல்லா சிங்க் ஆச்சு. ரியாலிட்டியை நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஆமாம், ரியாலிட்டி தான். ஃபுல்லாக லேகாக இல்லை, நம்மளால ஃபுல்லாக உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்க்க முடியும். படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. ஸ்டோரி வந்து ரொம்ப யதார்த்தமாக ரியாலிட்டியாக நம்ம கூட இருக்குவாங்களா அந்த மாதிரி நமக்குள்ளே இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சித்தார்த் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டாக வருவாங்க, அது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இந்த 3 படத்தில் தனுஷ் வர மாதிரி அந்த ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம கூட நம்மளே இது பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்க மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காமல் ஃபுல்லாகவே போச்சு. ஃபேமிலியாக போகும். 3BHK எப்படி இருந்தது ஒரு படமா? உண்மையிலே ரொம்ப ஒரு சீரியல் பார்த்து ஒரு அனுபவம் நல்லா கிடச்சிது. ஏன்னா இந்த 2025 காலகட்டத்தில் ஒரு சூப்பரான ஒரு சீரியல் பார்த்துட்டு வந்தேன் 2.5 மணி நேரம். அப்படி எங்கேயுமே வந்து நானும் நிறைய இடத்துல அழுந்துட்டுனா பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது படம். அது இல்லாமல் சரத்குமார் தேவையான ஆக்டிங் உண்மையிலே பெஸ்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது. அது இல்லாமல் அப்பா சில சீன்லாம் ஹீரோக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரிலாம் சில சீன்லாம் இருக்கும். சில சீன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, ஃபியூச்சர் நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு. அவங்க ஃபியூச்சர் நல்லதே இல்லை, எங்கள் ஃபியூச்சர் அந்த நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த படம் ஏன்டா வந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, என்ன கொஞ்சம் எங்கேயுமே விறுவிறுப்பு இல்லைன்றத ஒரு வருத்தம். கதை போகுது போயிட்டே தான் இருக்குது. அதில் கொஞ்சம் ஆக்ஷனு, கொஞ்சம் சென்டிமெண்ட்டு எல்லாத்தையும் கலந்து காட்டிதான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஃபுல்லாகவே ஒன்லி சென்டிமெண்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து வேறு ஏதோ பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதெல்லாம் நல்லா இருக்குது. நானே சில இடத்துல பார்த்து அழுந்துட்டேன். சில சீன்லாம் ஹீரோ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துடுவார், ஒரு எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டு வந்துடுவார். அப்பா சாரிப்பான்னு சொல்கிற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே நம்ம 2 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாதம் ஃபுல்லாக 30 நாள் நீ பிரியாணியே கொடுத்தா சாப்பிட்றியா?
அந்த மாதிரி தான் நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு சில சீனை கொஞ்சம் ஆட் பண்ணி தான் விறுவிறுப்பாக கொஞ்சம் ஆக்ஷனு ஒரு காதல் அப்படி இப்படி ஏதோ ஒன்று வச்சுனா நல்லா தான் தோணுச்சு. மற்றபடி அதுதான் மைனஸ். மற்றபடி எல்லாத்தோட ஆக்டிங் நல்லா நல்ல கதை நல்லா இருக்கும். மிடில் கிளாஸில் தான் நமக்கு இப்போ என்ன வீடு வாங்கணும் ஒரு ஆசை, அந்த வீட்டில் வாழணும் ஆசை, என் பிள்ளை குட்டிக்கலாம் அதை தான் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் விறுவிறுப்பாக கொஞ்சம் பண்ணி தான் நல்லா தான் தோணுச்சு. மற்றபடி ஓகே படம் ஓகே. இல்லை அவர் ஆக்டிவ் உண்மையாக அந்த +2 படிக்கிற பையன் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு படி மேலே போய் கொஞ்சம் அவர் காதல் பண்ணிருக்கலாம், அந்த பொண்ணை காதல் பண்ணிக்கலாம், இல்லை கையை பிடிச்சிருக்கலாம், இல்லை கட்டி பிடிச்சிருக்கலாம், அங்கே வாத்தியார் அடிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லாக படிக்கிறாரு, நேர்மை எத்தனை நேர்மை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ கொஞ்சமாவது எல்லாத்தையும் கலந்து கட்டினா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன். என் அப்பா பார்ப்பாரு, என் அம்மா பார்க்கும், ஆனால் நான் பார்க்க மாட்டேன். நான் முடிச்சிட்டேன், இன்னொரு நாளைக்கு சும்மா போட்டு கூட வர மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்தது படம். கொஞ்சம் எல்லாத்தையும் எதிர்பார்ப்போமே இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு விஷயம் ஹோட்டலில் ஒரு இட்லி மட்டும் தான் சாப்பிட மாட்டோம், தோசை எல்லாமே எதிர்பார்த்து போகிறதா அது மாதிரி தான் இருந்தது. ஒரு சில சீன் புதப்பலாம் இருந்தாலுமே படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். இப்போதான் இந்த கமலா தியேட்டர்ல நான் ஆடியன்ஸோட சேர்ந்து என்னோட படம் பார்த்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம். எல்லாரும் குடும்பத்தோட வாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 3 BHK இது உங்க படம். உங்க சூரியவம்சம் வேற கதை, 3 BHK வேற கதை. ரெண்டும் ஃபேமிலி ஃபிலிம்ஸ் தான். ரெண்டும் நல்ல அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்க 3 BHK. ஸோ நீங்கள் தான் டேரக்டர் ஆஃப் 3 BHK. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஆடியன்ஸ்லாம் பார்க்கும்போது, உங்களோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷம். நான் இந்த 2 இயர்ஸாக ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எந்த இடத்துல எமோஷ்னல் ஆவாங்க, எந்த இடத்துல சிரிப்பாங்கன்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸோட படம் பார்க்குறேன். நான் என்ன நினச்சேனோ அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து எமோஷ்னலாக பேசினாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ நம்ம ரைட்டிங் அப்போவே வந்து எந்தெந்த மொமெண்ட்டில் ஆடியன்ஸ் கை தட்டணும், ஒரு சைலன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க பண்ணாங்களா? அது கரெக்டாக? ஆமாம், ரொம்ப இன்ஃபேக்ட் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று இது ஒரு இமோஷ்னல் படம். ஸோ என்ன இந்த படம் எடுக்கும்போது நிறைய பேர் அந்த டவுட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி ஆடியன்ஸ் ஒரு இமோஷ்னல் படம் பார்ப்பாங்களா, இல்லை ரொம்ப பரபரப்பான படம் தான் பார்ப்பாங்களா? நான் ஏதோ ஒரு விதத்தில் நம்பினேன். நம்ம ரொம்ப ஜென்யூனான ஒரு இமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தா, அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியை பற்றி யோசிக்க வச்சா, அவங்கள ரொம்ப பர்சனலாக நம்ம டச் பண்ணால் அது ஒர்க் ஆகும்னு. அது இன்றைக்கி நடக்குது. இவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. எனக்கு அவங்க பேசும்போது அவங்க முகத்திலேயே தெரியுது. அது ரொம்ப சந்தோஷம். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.